எப்ப பார்த்தாலும் அசை போனே வந்து விட மாட்டாங்க. ஷாரு, அம்மா ஃபோன் கொடுங்க, கால் வந்துச்சு அம்மாக்கு. இல்லையம்மா. என்ன ஷாரு, 5 மிஸ் கால் இருக்கு, கட் பண்ணி விடுங்களா போனை? தெரியாம கட் பண்ணிட்டேம்மா. என்ன ஷாரு இது, இப்படி பண்ணலாமா? மாட்டிக்கிட்டோமே. எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க? என் பையன் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சலா எல்லா கிட்ஸுமே ஃபோனோ டிவியோ இல்லாம இருக்கிறதே கிடையாது. இதை நாம தான் வந்து மானிட்டரும் பண்ணணும் அண்ட் கண்ட்ரோலும் பண்ணணும். இப்படி ஃபோன் பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது வந்து உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் தான். அவங்க யூஸ்வலா வீடியோஸோ ரீல்ஸோ பார்க்குறப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபிளாஷி கண்டென்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, ஸ்வாப் பண்ணி. ஸோ அதனால வந்து ஃபோக்கஸ் பெருசாக இருக்காது. ஜென்ரலாக அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் சரி, அவங்களோட ரீடிங் அண்ட் ஸ்டடிங்லுமே ஃபோக்கஸ் இருக்கிறது கிடையாது. பிரெயினில் வந்து டோபமைன்கிற ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆயிருது. ஸோ அது ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, திருப்பி கிரேவ் பண்ணும், திருப்பி வீடியோஸ் பார்க்கணும், இல்லை கேம்ஸ் விளையாடுங்கிறத கிரேவ் பண்ண வைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரேவிங் இருக்கிறதுனால வந்து அடிக்ஷனாக மாறிடுது. எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம்னால வந்து உங்களோட பிரெயினோட டெவலப்மெண்ட் ரொம்பவே பாதிக்குது. ஸ்கிரீன் டைம் அதிகமாக அவங்க அவுட்டோர் கேம்ஸ்க்கோ இல்லைனா வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கோ எதுக்குமே போறது கிடையாது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. குழந்தைங்க மட்டும் இல்ல, அடல்ட்ஸுமே சேர்த்து ஸ்கிரீன் டைம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஸ்கிரீன்ல உள்ள ப்ளூ லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களோட பிரெயின்ல இருந்து வரக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற சுரபி வந்து கம்மியாகுது. திஸ் மெலட்டோனின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஸ்லீப். ஸோ ஒரு தூக்கமே இல்லாத ஒரு தன்மையை வந்து ஏர்லி மார்னிங் எந்திக்கிறப்போ ஒரு ஃப்ரெஷ்னஸே இருக்காது, ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும். டெய்லியுமே உங்களுக்கு ரொம்ப ஸ்லீப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கும். டில் 2 years நோ ஃபோன்ஸ் அண்ட் நோ டிவி. 2 yearsக்கு அப்புறம் ஒரு 6 years இல்ல 7 years வரைக்கும் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் த டைம் டு 1 hour. 6 to 12 years வரைக்கும் யூ கேன் கிவ் 1 to 2 hours, that too provided it is an educational video. இப்போ நான் சொன்னது எல்லாமே கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, இட்ஸ் applicable to us also. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறோமோ நம்மளால நம்ம குழந்தைங்களோட இன்ட்ராக்டும் பண்ண முடியும், ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நம்மளால கொடுக்க முடியும்.